வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்களே, இன்று நாம் திருக்குறள் உட்பொருள் விளக்கம் அப்படிங்கிற நூலை சிந்திக்கவிருக்கிறோம். திருக்குறள் உட்பொருள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த தலைப்பை பார்க்கும் பொழுதே நமக்கு விளக்கம் தெரியும். அப்போ நாம இது நாள் வரைக்கும் பல உரையாசிரியர்கள் எழுதி நாம் பள்ளியிலும் புத்தகங்களிலும் படித்த திருக்குறளுக்கு உண்மையான விளக்கங்கள் இல்லை. உண்மையான விளக்கங்கள், உட்பொருளாக அமைந்த விளக்கங்கள் விடுபட்டு போயுள்ளன. அவற்றை மகிழ்ச்சி அவர்கள் எடுத்து சொல்றாங்க அப்படிங்கிறது இந்த தலைப்பை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியும். இந்த திருக்குறள் உட்பொருள் விளக்கம், ஒவ்வொரு குறளுக்கும் விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நூல் மகரிஷி எழுதிய பின்புலத்தை நம்ம இப்போ கொஞ்சம் சிந்திக்கலாம். மகரிஷி அவர்கள் இந்த நூலை எழுதியது 1994 முதல் பதிப்புல வெளிவந்தது. ஆனா அதற்கு முன்னாடி ஒரு 4 வருடத்திற்கு முன்னாடியே இந்த நூலை மகரிஷி எழுதுவதற்காக வித்து இடப்பட்டது. பொதுவா மகரிஷி எல்லா நூல்களும் தானே எழுதியதுதான். எனது வாழ்க்கை விளக்கம் அன்பர்கள் கேட்டு எழுதியது. அதே போல பிரம்மஞானம் அப்படிங்கிறது போகர் சித்தர் காட்சி கொடுத்து பிரம்மஞானம் எழுது அப்படின்னு சொல்லி எழுதியது. இது போன்ற அந்த வரிசையில இந்த திருக்குறள் நூலும் பிறர் சொல்லி எழுதியதுதான். அதற்குண்டான முதல் சம்பவம் 1990 திருக்குறள் முனுசாமி அப்படிங்கிற ஒரு அறிஞர். அவர் அறிஞர் அப்படின்னே மகிழ்ச்சி எழுதியிருக்கிறாங்க. திருக்குறள் உட்பொருள் விளக்கம் நூல் முன்னுரையில நீங்க இதை பார்க்கலாம். அவர் ஒரு நல்ல ஒரு திருக்குறள் அறிஞர். அவர் ஒரு முறை மெய்யுணர்தல், அதாவது மெய்யுணர்வு அப்படிங்கிற தலைப்புல மகரிஷியை உரையாற்ற அழைக்கிறாரு. அப்போ நுட்பமான சில குறள்களுக்கு மகரிஷி அந்த மேடையில அந்த விழாவில் விளக்கம் சொல்லி எல்லாரையும் மகிழ்விக்கிறாங்க. அதுல மகிழ்வு பெற்ற அந்த திருக்குறள் முனுசாமி அவர்கள், நீங்க திருக்குறள் உள்ள எல்லா நூலுக்கும் நீங்க விளக்கம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க. இதற்கடுத்து 2 வருஷம் கழிச்சு 1992 மகரிஷியுடைய 81ஆம் பிறந்த நாள் விழா நடக்குது. அப்போ அந்த விழா மேடையில அருட்செல்வர் மகாலிங்கம் ஐயா அவர்கள் மகரிஷியை கேட்கிறாங்க, இது போன்ற திருக்குறள் உள்ள முக்கியமான குறள்களுக்காகவாது நீங்க ஆழ்ந்த விளக்கம், உட்பொருள் விளக்கம் நீங்க எழுதணும் அப்படின்னு மேடையிலே வைத்து கேட்கிறாங்க. அதன் பிறகு மகரிஷி சிந்தித்து அந்த நூலை எழுதி 94 வெளியிட்டார்கள். ஸோ மகரிஷி பிறர் வேண்டுகோளுக்கு இணங்க எழுதிய நூல் 3. ஒன்று திருக்குறள் புக்கு, அப்புறம் எனது வாழ்க்கை விளக்கம், அப்புறம் பிரம்மஞானம், இந்த 3. சரி, இப்போ நம்ம திருக்குறள் பத்தி சிந்திக்கலாம். இப்போ நம்ம குறள்லாம் என்ன, திருக்குறள்ல என்ன, திருவள்ளுவர் யார், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சிந்திக்கலாம். பொதுவா குறள் அப்படின்னா என்ன? குறள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் திருக்குறள் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு திருக்குறள் ஃபேமஸா இருக்கு. ஆனா குறள் அப்படின்னா தமிழ்ல குறுகிய கவி அப்படின்னு அர்த்தம். அதாவது தமிழ்ல கவிதைகள் எழுதுறோம் இல்லையா? இப்ப 4 வரி கவிதை, 8 வரி கவிதை அப்படின்னு பல விதமான கவிதைகளை நம்ம பார்த்திருப்போம். அப்படி 2 வரிக்குள்ள, 2 அடிக்குள்ள எழுதப்படக்கூடிய எல்லா கவிகளுக்கும் பேரு குறள் தான். அதனால திருக்குறள் தான் குறள் அப்படிங்கிறது கிடையாது. சோ குறள் அப்படின்னா குறுகிய கவி, அதாவது குறுங்கவி அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. திரு குறள் அப்படின்னா என்ன? எங்கெல்லாம் திருங்கிற வார்த்தை முன்னாடி சேருதோ அதெல்லாம் உயர்ந்த, தெய்வீகமான, மிகவும் மதிப்புடைய போன்ற பல வார்த்தைகள். சுருக்கமா சொன்னா உயர்ந்த, உயர்வுடைய அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால்தான் மனிதர்களுக்கு முன்னாடி கூட ஒருத்தரை பேரை சொல்லும் பொழுது திரு வெள்ளைச்சாமி, திரு மாரியப்பன், அந்த மாதிரி பேர் முன்னாடி திரு அல்லது திருமதின்னு சேர்ப்பதற்கு காரணம் உயர்ந்த, மதிப்புடைய. திருங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல பல அர்த்தங்கள் இருக்கு. செல்வம் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. அதே போல இந்த திரு அப்படின்னா தெய்வீகமான அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. ஸோ ஒவ்வொரு மனிதனையும் தெய்வீகமாக சொல்வதும் இருக்கு, மதிப்புடைய, உயர்ந்த, இப்படி பல அர்த்தங்கள். ஸோ திருக்குறள் அப்படின்னா உயர்ந்த, மதிப்புடைய, தெய்வீகமான குறுங்கவிகள் அப்படின்னு தான் நம்ம விளக்கம் எடுத்துக்கொள்ளணும். ஸோ தெய்வீகமான குறுங்கவிங்கிறது திருக்குறள். சரி, இந்த திருவள்ளுவர் யாரு அப்படின்னு இப்ப பார்க்கலாம். இந்த திருவள்ளுவர் அப்படிங்கிறது உண்மையாவே அவருடைய பெயர் இல்லை. எப்படி திருவள்ளுவருக்கு முன்னாடி நமக்கு தொல்காப்பியர் கேள்விப்பட்டிருக்கிறோம். தொல்காப்பியர் அப்படிங்கிறது அவருடைய உண்மையான பேர் கிடையாது.
அந்த நூலுக்கு பெயர் தான் தொல்காப்பியம். அதை எழுதியவர் பேர் யாருன்னு தெரியாது, அதனால நம்ம வச்ச பேர் தான் தொல்காப்பியர் அப்படின்னு ஒரு ஈறு சேர்த்துக்கிட்டோம். ஆனா வள்ளுவரை பொறுத்த வரைக்கும் அவரை அப்ப நம்ம திருக்குறளார் அப்படின்னு சொல்லணும். ஆனா திருக்குறளால் அப்படின்னு நம்ம சொல்லல. ஏன்னா வள்ளுவர் சார்ந்த ஒரு குழுவை, ஒரு இனத்தின் பெயர் தொடர்ந்து அப்படியே வந்துகிட்டு இருக்கு. இப்பொழுதும் வள்ளுவர் அப்படின்னு ஒரு இனத்தின் பெயராக தமிழக அரசாலே சான்றிதழ் கூட வாங்குறாங்க அவங்க. ஒரு இனத்தின் பெயராகவே அது மதிக்கப்படுகிறது. மொத்தத்தில் அது ஒரு தனி மனிதனுடைய பெயர் இல்லை அப்படிங்கிறது மட்டும் உறுதி. அப்போ வள்ளுவர் திருக்குறளை எழுதியவருடைய உண்மையான பேரு தெரியாது, அவர் எந்த ஊரிலே வாழ்ந்தாருங்கிறது தெரியாது. ரெண்டு விஷயங்கள் மட்டும் உறுதியாக சொல்லலாம். மகிழ்ச்சி கூட அதை சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய தொழில் நெசவு தொழில், அதை நம்ம படிச்சிருப்போம். அதே போல அவருடைய மனைவி பெயர் வாசி. அவர் மனைவி பெயர் வாசிக்கு, அவர் செய்த தொழில் நெசவு தொழில். ஆனா அவர் பெயர் என்ன, ஊர் என்ன, எதுவுமே தெரியாது. அது அந்த அளவுக்கு தன்னை முன்னிறுத்தாமல் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த திருக்குறளை பத்தி மகரிஷி நூல் எழுதிய அந்த பின்புலத்தை பார்த்தோம். ஒரே ஒரு வாழ்க்கை சம்பவத்தை பத்தி மட்டும், மகரிஷியோட தொடர்புடைய வாழ்க்கை சம்பவத்தை மட்டும் பார்த்துட்டு இப்ப நாம இந்த குறள்களுக்கு விளக்கம் பார்க்க இருக்கிறோம். மகரிஷி அவர்கள் சுமார் 50 குறளுக்கு அதுல விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. திருக்குறள்ல 1330 இருக்கு தெரியும். ஆனா மகரிஷி அவர்கள் சொல்றாங்க, அதுல எல்லாவற்றிற்கும், திருக்குறள்ல எல்லாவற்றிற்கும் என்னால் விளக்கம் எழுத முடியாது, ஆனா என்னால் குறிப்பாக முக்கியமானதுக்கு மட்டும் எழுதுறேன்னு சொல்லி 50க்கு எழுதுனாங்க. இன்னைக்கு நாம சிந்திக்கவிருக்கிறது ஒரு 15 குறள் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுல எவ்வளவு நம்ம 1 மணி நேரத்துல எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ நம்ம கவர் பண்ணி சிந்திக்கலாம். சரி, இந்த மகரிஷியுடைய எனது வாழ்க்கை விளக்கம் அப்படிங்கிற நூலை நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். அதுல மகரிஷியுடைய மகள் ஞானம் அப்படிங்கிறவங்க, அவங்க இப்பயும் ஆலியார்ல இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் பல பேருக்கு தெரியும். மகரிஷியுடைய தம்பி சிகாமணி அப்படிங்கிறவரு, சிகாமணி அவருடைய மகள் தான் அந்த ஞானம் அப்படிங்கிறது. அவரை மகரிஷி அவர்கள் எடுத்து வளர்க்கிறாங்க. அப்போ அந்த ஞானம் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது சிறு வயதில் இருக்கும் பொழுது. அவருடைய உறவினர் ஒரு கதையை சொல்றாங்க திருவள்ளுவரை பத்தி. அந்த கதையில சொல்றாங்க, வள்ளுவர் வாசிய மனம் முடிப்பதற்காக ஒரு மூட்டையில ஒரு ஒரு துணியில மணலை முடிந்து கொண்டு தோளில் போட்டுக்கொண்டு ஊரா அலைகிறாரு. இந்த மணலை வாங்கி கொண்டு இந்த மணலை வாங்கி யார் சோறாக சமைச்சு போடுறாங்களோ அவர்களையே நான் திருமணம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஊர்வர அலைந்தார். இது உண்மையாக நடந்த சம்பவம் தான். இதை மகிழ்ச்சியை சொல்லும் பொழுது அதை நம்ம நம்ப வேண்டியிருக்கு. அப்போ ஊர்வரா அலைகிறாங்க. அப்போ ஒரு இடத்துல வாசி அவர்கள் இந்த அறிவிப்பை கேட்டு அந்த மணலை வாங்கி சோறாக சமைச்சு போட்டாங்க. அதனால வள்ளுவர் வாசியை திருமணம் செய்து கொண்டார். இதுதான் திருவள்ளுவர் திருமணம் செய்த சம்பவம். இது உண்மையாவே நடந்த சம்பவம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்த சம்பவத்தை சொல்றது யாருன்னா மகிழ்ச்சியோருடைய உறவினர் ஒருத்தவங்க சொல்லி ஞானத்துக்கு சொல்றாங்க. அதை கேட்ட இந்த அறிவுபூர்வமான அந்த சிறுமி அதை ஏத்துக்கல. அது எப்படி மணல் எப்படி சோறாக மாறும், இது ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் மகிழ்ச்சி கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வராங்க. வரும் பொழுது இந்த சம்பவத்தை சொல்லி அப்புறம் மகிழ்ச்சி அவர்கள் விளக்கம் சொல்றாங்க. விளக்கம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞானம் அமைதி அடைந்து அவங்க மகிழ்வு பெறுறாங்க அந்த சிறு வயதுல. இதை பற்றி மகரிஷி ஒரு 10 கவி எழுதியிருப்பாங்க. எனது வாழ்க்கை விளக்கம் புக்ல நீங்க பாருங்க, 10 கவி எழுதியிருப்பாங்க. அதுல முதல் கவியுடைய முதல் வரியே பாத்தீங்கன்னா, எனது மகள் ஞானம் எனும் சிறுமி அப்படின்னு ஆரம்பிக்கும். எனது மகள் ஞானம் எனும் சிறுமி அப்படின்னு ஆரம்பித்து அந்த கவியில மகரிஷியுடைய விளக்கம் அப்படியே பொதிந்து இருக்கும். மகரிஷி அதுல சொல்றாங்க, உண்மையாகவே மணலை வாங்கி சோறாக அப்படி மேஜிக்கெல்லாம் செஞ்சு வாசி அவர்கள் சமைச்சிருக்க மாட்டாங்க. வள்ளுவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தன்னை விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணாகவும் அறிவுபூர்வமான புத்திசாலியான பெண்ணாகவும் தான் இருக்கணும் அப்படின்னு 2 கண்டிஷனோட அவர் தேடினாரு. அந்த வகையில அவர் என்ன சொன்னார்னா, மணலை வாங்கி சோறாக சமைக்கணும் அப்படின்னாங்கன்னா, அப்ப வாசுகி என்ன பண்ணாங்க, அதுல உள்ள நுட்பத்தை புரிந்து கொண்டு வள்ளுவர் கொடுத்த மணலை வாங்கி கொண்டு கொள்ளைப்புறத்துல கொட்டி விட்டு உண்மையான அரிசியில சோறு சமைச்சு போடுறாங்க. அப்போ தான் கொடுத்த மணலை விரும்பி வாங்கி கொண்டதுனால தன்னை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறத வள்ளுவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதே போல அந்த மணலை கொட்டி விட்டு உண்மையான அரிசியில சமைச்சு அமைதியாக, அதாவது தன்னுடைய அறிவை வெளிப்படுத்தாம செயல்ல வெளிப்படுத்தியதுனால வாசியுடைய புத்தி கூர்மையை அவர் தெரிந்து கொண்டாரு. இந்த 2 காரணங்கள் பொருத்தமா இருந்தனால அவர் திருமணம் செய்து கொண்டாரு. இப்படிதான் அந்த கதை இருந்ததுன்னு மகரிஷி சொல்லி ஞானத்துக்கு புரிய வைக்கிறாங்க.
இந்த கவியை எல்லாரும் தேடி பாருங்க. சரி, இப்ப நாம திருக்குறள் உட்பொருள் விளக்கத்துக்கு போகலாம். இப்ப வள்ளுவருடைய போட்டோ கூட பார்த்தோம். இப்ப நம்ம பார்த்த போட்டோ கூட பாத்தீங்கன்னா அந்த அவருக்கு நெற்றிய விபூதி இல்லாம அவரு காவி உடையோ ருத்ராட்சமோ எதுவுமே இல்லாத மாதிரி தான் நம்ம பார்த்திருப்போம். நம்மளுடைய தமிழ்நாட்டுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சர்ச்சை கூட வந்து வள்ளுவர் அவர் விபூதி பூசியிருப்பாரா இல்லையா அப்படின்னு எல்லாம் நிறைய சர்ச்சையிலேயே வந்தது. அதெல்லாம் அரசியல் தான். ஆனா உண்மையாகவே 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் இந்த படத்துல பாருங்க, இந்த படத்துல இருக்கிற மாதிரி எல்லாம் வள்ளுவர் நிச்சயமாக இருந்திருக்க மாட்டாரு. ஏன்னா வள்ளுவருடைய திருக்குறள்ல பல இடங்கள்ல இந்து சமயத்துல இருக்கிற கடவுள்களுடைய பெயர்களை குறிப்பிடுவார். ஏன் அப்படின்னா மகரிஷி சொன்ன மாதிரி சுத்தவெளியே தெய்வம், அஞ்சுவது ஏன் அறிவேதான் தெய்வம் அப்படின்னு வள்ளுவர் காலத்துல அவரால் சொல்ல முடியல. அன்று இருந்த அரசியல், அன்று இருந்த மக்களுடைய அந்த ஆன்மீக நம்பிக்கை, இது போன்ற பல விஷயங்களை எதிர்த்து இப்படி ஓப்பனாக எழுத முடியாதது. அதனால அவருக்கு இருந்த சூழ்நிலைகள் காரணமாக வெளிப்படையா சுத்தவெளியை பத்தியோ ஆகியனை தவத்தை பத்தியோ துரியாதீத தவத்தை பத்தி அவர் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டார். அது ஏங்கிறத அடுத்து நான் உள்ளுக்குள்ள ஒரு குறளை பத்தி சொல்லும்போது சொல்றேன். அப்போ ஒரு உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லாதார் அறிவிலாதார் அப்படின்னு ஒரு குறள். இது நம்ம ஸ்கூல்லயே படிச்சிருப்போம். உலகத்தோடு ஒட்ட ஒழுகணும், அப்படி ஒழுகலைன்னா அவங்க பல கற்றும் அவங்க அறிவில்லாதவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சுற்றி இருக்கிற மக்களால் இந்து சமயத்துல இருந்து விபூதி எல்லாம் பூசி அந்த நம்பிக்கையில கோவில்கள் இருக்கும்போது அதே மாதிரிதான் வள்ளுவர் இருந்திருப்பாரு. அதற்கு சாட்சியாக நான் சில குறள்களை சொல்றேன். இந்திரனே இந்திரனே சாளும் கரி அப்படின்னு ஒரு குறள் முடியும். தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரனை கம்பேர் பண்ணி அவர் சொல்லியிருப்பார். உலகத்திற்கே புதுமுறையாக எழுதினவர். இப்போ அமெரிக்கால இருக்கிற ஒரு கிறிஸ்டியனும் இது படிப்பாங்க, ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு முஸ்லீம் படிப்பாங்க. இது வள்ளுவருக்கு தெரியாதா? அப்போ அதுதான் வள்ளுவருடைய அந்த அறிவு நிலை, அக்கால சூழ்நிலை. அது அப்படி எழுதியிருப்பாங்க. அதே போல இன்னொரு குறள்ல மகாலட்சுமி பத்தி எழுதியிருப்பாங்க. மகாலட்சுமிக்கு பேரு திருமகள். திருமகள் வசிப்பாள் அப்படின்னு ஒரு குறள் முடியும். அப்ப உண்மையாவே திருமகள்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்படி இல்ல. இதே திருமகள்ங்கிற வார்த்தையை மகரிஷி பயன்படுத்தியிருக்கிறாங்க. எந்த மகரிஷி சொல்றாங்க, எந்த வீட்டில் பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அந்த வீட்டில் திருமகள் வசிப்பாள் அப்படின்னு மகரிஷி இருக்கிறார். அப்ப சுத்தவெளி தாண்டி திருமகள்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, வந்து அவங்க வாழ்வாங்கன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. அந்த மங்களகரம், அந்த கடாட்சம் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். அப்போ இந்த இடத்துல இந்திரனை பற்றியும் மகாலட்சுமியை பற்றியும் அதே போல பூதேவினி பூமி தாயை ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. மூதேவின்னு சொல்லி ஸ்ரீதேவிக்கு ஆப்போசிட் ஆனத திருமகளுக்கு ஆப்போசிட்டாக அந்த மூதேவிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தும். மாமுகடி அப்படின்னு ஒரு வார்த்தையில முடிச்சிருப்பாரு. இது போக பெருமாள் விஷ்ணுவை பத்தி எழுதியிருப்பாரு. அதாவது நெடியோன். பெருமாளுக்கு இன்னொரு பேர் என்ன, நெடியவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவத நெடியோன்கிற வார்த்தையில சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்திற்கும் இது எழுதுனதுனால அந்த உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் அப்படிங்கிற குறளுக்கு தானே இலக்கணமாக இருந்து இந்த நூலை அரங்கேற்றம் பண்ணியிருக்கிறாரு. அப்படிங்கிற அவருடைய அறிவின் சூழ்நிலையும் அக்கால அரசியல் மக்களுடைய பண்பாட்டு சூழ்நிலையும் நம்ம புரிந்து கொள்ளணும். அதன்படி அவர் விபூதி பூசி தான் அந்த காலத்துல வாழ்ந்திருப்பாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப நம்ம குறளுகளுக்கு போகலாம். ஏன்னா திருக்குறளை பாக்குறதுக்கு முன்னாடி இவ்வளவு விளக்கங்களை சொல்ல வேண்டி இருக்கு. ஏன்னா அவரை பற்றி பலவிதமான சிந்தனைகள் இதெல்லாம் இருக்கு. அதுல தெளிவு பெறணும். இப்ப நம்ம ஒவ்வொரு குறளா பார்க்கலாம். மகரிஷி அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஒரு கேள்வி பதில கேட்கறாங்க. சுவாமிஜி, இந்த மாதிரி திருக்குறள்ங்கிறது ஒரு முழுமையான வாழ்க்கை விளக்க நூல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஏன்னா உண்மை, அது நமக்கே தெரியும். திருக்குறள்ங்கிறது ஒரு முழுமையான வாழ்க்கை விளக்க நூல். ஆனா தமிழ ஒரு மனிதனுடைய பண்பாட்டுல ஒரு மனிதனுக்கு வேண்டியது அவனுடைய வாழ்க்கையில 4 என்னன்னா அறம், பொருள், இன்பம், வீடு பேரு அப்படிங்கிற 4 இருக்கணும். ஆனா திருக்குறள் நாலாவதாக வீடு பேரு அப்படிங்கிறத பத்தி வள்ளுவர் சொல்லவே இல்லையே. அப்போ இது எப்படி முழுமையான ஒரு வாழ்க்கை விளக்க நூலாக அமையும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு மகரிஷி அவங்க சொல்றாங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி வள்ளுவர் காலத்துல இருந்த மக்களுடைய அறிவு சூழ்நிலை, பண்பாட்டு சூழ்நிலை இவற்றின் காரணமாக சுத்தவெளிதான் தெய்வம் அப்படிங்கிறத வள்ளுவர் உணர்ந்திருந்த போதும் அதை வெளிப்படையாக தெய்வத்தை பற்றி சொல்ல முடியாமல் ஆகினையிலிருந்து துரியாதீத தவம் போன்றவை எவற்றையும் வெளிப்படையாக சொல்ல முடியாத சூழ்நிலையில அவருக்கு இருந்தது.
அதன் காரணமாக அவர் சொல்லல. ஆனாலும் ஆனாலும் ஒரு குருவை பற்றி, அதாவது குருவின் மேன்மையை பற்றி பல இடங்கள்ல வள்ளுவர் குறிப்பிடுகிறார். குருவின் மேன்மையை சொன்னதுனால திருக்குறள் ஒரு உண்மையான முழுமையான வாக்கிய விளக்க நூல் தான் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அதற்கு மகரிஷி பயன்படுத்திய ஒரு உதாரண குறள் தான் நீங்க இந்த போட்டோல பாக்குறீங்க. கீழே பாருங்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றினை பற்றுக பற்று விடற்கு. அதாவது பற்றுக பற்றற்றான் பற்றினை, எல்லா பற்றுகளையும் ஒழித்த ஒரு குருவை, தன்னை உணர்ந்து அறிவிலே முழுமை பெற்ற அன்பும் கருணையுமே வடிவாக கொண்ட ஒரு கருணையுள்ள அந்த குருவை நீ சரணடைந்து கொள். அதுதான் பற்றுக பற்றற்றான் பற்றினை. அடுத்து என்ன சொல்றாங்க? அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அதாவது வரியில என்ன சொல்றாங்க? குருவை கெட்டியா புடிச்சுக்கப்பா, நல்ல குருவை. அடுத்து என்ன சொல்றாங்க? குருவை கெட்டியா பிடிச்ச இல்ல, அந்த பிடியன்னும் நல்லா கெட்டியா பிடிச்சுக்கோ. மொத்தத்துல இந்த குறளுக்கு என்ன விளக்கம்னா, இட் இஸ் a complete surrender to the குரு அப்படின்னு அர்த்தம். குருவை எல்லாரும் குருகிட்ட போவாங்க, சில பேர் நம்பாம இருப்பாங்க, அவர் சொல்றதை கேட்காம இருப்போம், அப்படி எல்லாம் இருப்போம் இல்லையா? இப்ப நம்மளே டெய்லி பயிற்சி செய்யறோமா அப்படின்னா நமக்கு தான் அது தெரியும் செய்யறோமா இல்லையான்னு. இப்ப குரு கிட்ட கம்ப்ளீட் சரண்டர் ஆகலைங்கிறது அது குறிக்குது. அப்போ முழு சரணாகதி அடையும் பொழுது அந்த குரு என்ன செய்வாரு? உனக்கு இதுதான் தெய்வம்னு காமிச்சிருவாரு. ஆகினை தவத்திலிருந்து துரியதவத்திலிருந்து துரியாதீதம் வரைக்கும் எல்லாத்தையும் அவரே படிப்படியா விளக்கி உண்மையான வீடு பேரை காமிச்சிருவாரு அப்படின்னு அர்த்தம். அதனால குருவின் மேன்மையை உணர்த்தியதுனால, வீடு பேருக்கு குருவின் மூலமாக வழிகாட்டியதுனால திருக்குறள் ஒரு முழுமையான வாழ்க்கை விளக்க நூல் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. இது முதல் குறள் நாம பார்க்கிறது. இப்போ இந்த திருக்குறள் உட்பொருள் விளக்கம் நூல்ல, அந்த புக்ல மகரிஷி முன்னுரையில சொல்றாங்க, எனது அறிவை கவர்ந்த ஒரே ஒரு நூல் என்றால் அது திருக்குறள் தான். மகரிஷி எத்தனை நூல் படிச்சிருப்பாங்கன்னு நமக்கு சொல்லாமலேயே தெரியும். ஆனா மகரிஷி வாயால என்ன சொல்றாங்க? எனது அறிவை கவர்ந்த ஒரே ஒரு பெருநூல் திருக்குறள் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ அவரு 4 வேதங்களையும் படித்திருப்பாங்க, பைபிள் குரான் எல்லாத்தையும் படிச்சிருப்பாங்க, திருவாசகம் படிச்சிருப்பாங்க, திருமந்திரம் படிச்சிருப்பாங்க. ஆனாலும் அறிவை கவர்ந்த ஒரே ஒரு நூல் திருக்குறள் தான் அப்படிங்கிறாங்க. அடுத்து திருக்குறள் ஒரு அறிவு கடல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திப்பாரு. இப்ப அறிவு கடல்ல எல்லாமே இருக்கு. இன்னொரு இடத்துல மகிழ்ச்சி சொல்லுவாங்க, மகிழ்ச்சி ஃபாரின் ட்ரிப் போகும் பொழுது வெளிநாட்டுல மகிழ்ச்சி சொல்வாராம், எங்கள் நாட்டில் திருவள்ளுவர் என்ற ஒரு பேரறிஞர் வாழ்ந்துள்ளார் அப்படி. இப்போ வள்ளுவரை பற்றி ஒரு பேரறிஞர் அப்படின்னு வெளிநாடுகள்ல மகரிஷி சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. அதாவது திருவள்ளுவர் என்பவர் இறைவனே உலகை படைத்தான் அப்படிங்கிற படைப்பு தத்துவத்திலிருந்து, அந்த கற்பனையிலிருந்து, அந்த மாயையிலிருந்து விடுபட்டு இறைவனே உலகமாக பரிணாமித்துள்ளான், தன்மாற்றம் அடைந்துள்ளான் அப்படிங்கிற பரிணாம தத்துவத்திலே, அதாவது தன்மாற்ற தத்துவத்திலே, எவல்யூஷன் தியரி, கிரியேஷன் தியரி கிடையாது, எவல்யூஷன் தியரியில அறிவிலே முழுமை பெற்ற ஒரு மகான் அப்படின்னு குறிப்பிடுவார். அதற்கு உதாரணமாக இப்ப நம்ம மற்றொரு குறளை பார்க்க இருக்கிறோம். அதுதான் இந்த முதல் குறள். மேல பாருங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த குறளுக்கு விளக்கம் பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுதான் அவர் கிரியேஷன் தியரியில இல்ல, அவர் எவல்யூஷன் தியரியில தான் இது எழுதினாருங்கிறதுக்கு சாட்சி. இதுக்கு விளக்கம் பார்க்கறதுக்கு முன்னாடி வள்ளுவர் பற்றி பல கற்பனைகள் இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் விபூதி பூசல அப்படி இப்படிங்கிற அதெல்லாம் இல்ல. அந்த காலத்துல அவர் அப்படிதான் இருந்திருப்பாரு. சரி, வள்ளுவருடைய அப்பா அம்மா பேர் தான் இதுல ஆதி, அப்புறம் பகவன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆதிங்கிறது வள்ளுவருடைய அம்மா பேரு, பகவன்கிறது அவருடைய அப்பா பேரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி, தன் பெயரே குறிப்பிடாதவர், வள்ளுவர்ங்கிறது அவர் பேரு கிடையாது, தன் பெயரே குறிப்பிடாதவர் தன் அப்பா அம்மா பெயரை எப்படி குறிப்பிடுவாரு? அந்த காலத்துல எல்லாம் நூல் எழுதுனா நூலுக்கு கீழே ஆசிரியர் பெயர் குறிப்பிடும் வழக்கம் இல்ல. அதனாலதான் தொல்காப்பியர் யாரு நமக்கு தெரியாம போயிடுச்சு. அந்த மாதிரி நிறைய கணியன் பூங்குன்றனார் பத்தியும் நமக்கு தெரியல. கணியன்கிறது அவரு கணக்கீட்டால அந்த மாதிரி சொல்லுவாங்க, அவருடைய பேர் அது கிடையாது. அதே போல வள்ளுவர் பேரும் கிடையாது. அந்த பழக்கமே நம்ம முன்னோர்கள்ட்ட இல்ல. அவர் எப்படி அப்பா அம்மாவை பத்தி சொல்லுவாரு? அதனால அப்படி கிடையாது. அப்ப பகவன்கிறது அப்பா பேர் இல்ல. அப்ப மகரிஷி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. பகவன் அப்படிங்கிற வார்த்தையை பிரிச்சா பகு பிளஸ் அவன் அப்படின்னு வரும்.
பகு அப்படிங்கிற வார்த்தைக்கு விளக்கம் தமிழ் அகராதியில விரிந்த அப்படின்னு அர்த்தம். இறைவன் விரிந்தவன், சுத்தவெளி, எல்லை இல்லாத வெட்டவெளி தானே, எல்லை இல்லாத மெய்ப்பொருள் பிரம்மம். இந்த பிரபஞ்சத்தை தாண்டி அப்பால் சென்றால் சுத்த வெளி, எல்லை இல்லாத மெய்ப்பொருள் அப்படி சொல்றோமா. அந்த எல்லை இல்லாத மெய்ப்பொருள் அப்படிங்கிற அந்த 4 வார்த்தையை சுருக்கி ஒரே வார்த்தையா நம்ம முன்னோர்கள் பகு பிளஸ் அவன் பகவன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதை நம்ம உச்சரிக்கும் போது பகவன் சொல்லி மாத்தி சொல்றோம். அந்த வகையில இறைவன் விரிந்தவன், அவருக்கு எல்லை கட்டியவன் இல்லைங்கிறத அந்த வார்த்தையை குறிக்குது. இன்னொரு பேரு சொல்லுவாங்க, திருக்குறள்ல மொத்தமே 1330 இல்ல, நிறைய குறள் அவர் எழுதினாரு, ஆனா நமக்கு கிடைச்சது 1330 தான் அப்படின்னு ஒரு கட்டுக்கதை இருக்கு. அது உண்மையான கதை இல்ல. ஏன்னா திருக்குறள்ல முதல் குறளாகிய இந்த அகர முதல எழுத்தலாம்ல பாருங்க, முதல் எழுத்து என்னன்னு பாருங்க, ஆ. இதே போல கடைசி குறளுடைய கடைசி எழுத்து 1330வது குறளுடைய கடைசி எழுத்த இப்ப நீங்க திருக்குறள் புக் இருந்தா கூட எடுத்து பாருங்க. கடைசி குறள்ல கடைசி வார்த்தையுடைய கடைசி எழுத்த பாருங்க, இன்னுல முடியும். தமிழ்ல முதல் எழுத்து ஆனா, தமிழ்ல கடைசி எழுத்து இன்ல முடியும். அப்போ தமிழ்ல முதல் எழுத்துல தொடங்கி இறுதி எழுத்துல அவர் முடிச்சிட்டாரு. அதனால இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சரி, இப்ப நம்ம இந்த குறளுக்கு விளக்கம் பார்க்கலாம். இந்த குறளுக்கு என்னங்க பெருசா விளக்கம் இருக்க போகுதுன்னு நீங்க நினைப்பீங்க. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகம்னா என்ன? இப்ப எல்லா எழுத்துக்களுக்கும் முதல் எழுத்து ஆதான், ஆல இருந்தா எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இறைவனுக்கு இருந்தா எல்லாமே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுல என்ன இருக்கு? ஆச்சரியம் இருக்கு. இதுல வள்ளுவர் கிரியேஷன் தியரி தானே சொல்றாரு, படைப்பு தத்துவம் தானே சொல்றாரு அப்படின்னு. ஆனா அப்படி இல்ல. இந்த குறள் படைப்பு தத்துவத்தை சொல்லல, பரிணாம தத்துவத்தை தான் சொல்லுது. அதுக்கு இப்ப நான் விளக்கமா சொல்றேன் பாருங்க. அகர முதல எழுத்தெல்லாம் தமிழ்ல மொத்தம் நமக்கு உயிர் எழுத்துக்கள் 12 இருக்கு, மெய் எழுத்துக்கள் 18 இருக்கு. இந்த உயிர் எழுத்துக்கள் 12 நீங்க வரிசையா எழுதுங்க. அப்படி உங்க மனக்கண்ணுல இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆ, அடுத்து ஆ அப்படின்னு வரும், அடுத்து இ, அடுத்து ஈ அப்படின்னு வரும், அடுத்து ஊ அப்படின்னு மாறிட்டு. இந்த 12 எழுத்துக்களுக்கும் 12ல மிச்சம் 11 வச்சுக்கோங்க. இந்த 11 எழுத்துக்களுக்கும் மூலம் எது? ஆ. மேலோட்டமா இந்த குறளை படிக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? இப்ப மிச்சம் இருக்கிற பின்னாடி இருக்கிற 11 குறளுக்கும் ஆரம்பம் இந்த முதல் எழுத்து தான், அப்படி அவ்வளவுதான் நம்ம சிந்திப்போம். ஆனா இதை ஆழமா சிந்திக்கணும். அந்த குறள்ல அந்த வரிசையில பாருங்க, 12 எழுத்துக்கள்ல ஆங்கிற எழுத்துல நீங்க கொஞ்சம் ஆல்டரேஷன் பண்ணீங்கன்னா அதுதான் ஆவண்ணா. அதாவது ஆனாவுடைய பரிணாமம் தான், தன்மாற்றம் தான் ஆவண்ணாவாக மாறியது. இந்த ஆவண்ணாவில கொஞ்சம் மேல சுழிச்சோம்னா அதுதான் ஈ, அதாவது அந்த ஈங்கிற 3வது எழுத்து. நல்லா ஒப்பிட்டு பாருங்க. இந்த 12 உயிர் எழுத்துக்களையும் ஒவ்வொரு மிச்சம் இருக்கிற 11 எழுத்துல ஒவ்வொரு எழுத்தையும் அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தோட கம்பேர் பண்ணி பாருங்க. அதோடைய வடிவமும் இதோடைய வடிவமும் கொஞ்சம் தான் ஆல்டரேஷனா இருக்கும். அப்போ அதோடைய தன்மாற்றம் தான் அடுத்த எழுத்துங்கிறத நீங்க இங்க புரிஞ்சு கொள்ளலாம். அப்ப ஈங்கிறது ஈனாவானது, ஈங்கிறது ஊ ஆனது, ஊங்கிறது ஊவனானது, இப்படியே போய் அக்குல முடிஞ்சது. இப்போ மேலோட்டமா பார்த்தா முதல் எழுத்தாகிய ஆனாவுக்கும் கடைசியில இருக்கக்கூடிய அக்கனாவுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? இல்ல. ஆனா பின்னோக்கி வாங்க, ஒன்னா ரிவர்ஸ்ல வாங்க. இப்படியோ பின்னோக்கி வந்தா ஈல முடியும், அடுத்து ஆவண்ணால முடியும், ஆனால முடியும். அப்போ முதல்ல இந்த மேலோட்டமா பார்த்தா ஒரு கனெக்ஷன் இல்ல, ரிவர்ஸ்ல வந்தா ஒரு செயின் தான் இது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இதுதான் எவல்யூஷன் தியரி. எப்படி அப்படின்னா, இங்க மகரிஷியுடைய தத்துவத்திற்கு வாங்கினீங்க. சுத்தவெளி என்ன பண்ணுது? தன்னுடைய தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றலால அது வின் ஆகுது. வின் பல சேர்ந்து காற்றாகுது. காற்று விண் துகள்கள் சேர்ந்தா அது நெருப்பு. இந்த காத்தும் நெருப்பும் சேர்ந்து கோர்வையாச்சுன்னா தண்ணி. தண்ணி கட்டியான நிலம். பஞ்சபூதங்கள் சேர்ந்த இந்த கலவையில ஓரறிவு தாவரம் வருது. அதுல இருந்து ஈரறிவு, அடுத்து 3, 4, 5, 6 வந்துட்டோமா? நீங்க எப்படி 12 உயிரெழுத்துக்களை வரிசையை அடுக்கினீங்களோ, மகரிஷி சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்ச பரிணாமத்தையும் உயிரின பரிணாமத்தையும் வரிசை அடுக்குங்க. 12, 10ன்னு வரும். இதுல எல்லாமே பாருங்க, முதல் எழுத்து ஆனா மாதிரி, கடைசி எழுத்து அக்கு மாதிரி, முதல் தான் சுத்தவெளி. அந்த சுத்தவெளி விண் துகளாக மாறுனதுதான் ஆங்கிறது ஆவணாவாக மாறுது. இப்படியே வந்த கடைசியில மனுஷன் கிட்ட முடியுதா? ஆறறிவு மனுஷன் தான் அந்த அக்கண்ணாங்கிறது. நேரடியா பார்க்கும் பொழுது இவ்வளவு பெரிய உடம்பு இருக்கிற நம்ம எப்படி ஒண்ணுமே இல்லாத சுத்தவெளியிலிருந்து வந்திருப்போம்னு நம்ம நினைப்போம். ஆனா பின்னோக்கி போனா
அந்த அஞ்சறிவு 4, 3, 2, 1. அப்புறம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். விண்ணுக்கு முன்னாடி சுத்தவெளி. அப்போ நேரடியா பார்த்தா விளக்கம் இல்ல. பின்னோக்கி போனா அதான் பரிணாமத்தோட தன்மாற்ற வரலாறு. இந்த தத்துவத்தை தான் மகரிஷி, அந்த வள்ளுவர் அப்படிங்கிற அந்த மகரிஷி முதல் குறள்லயே சொல்லிட்டாரு. இந்த விளக்கம் தெரியாம நம்ம இத்தனை நாள் திருக்குறளை செஞ்சுட்டு இருந்திருக்கிறோம். சரி, இதைத்தான் மகிழ்ச்சி அவங்க பரிணாம தத்துவத்திலே முழுமை பெற்ற மகான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்த குறளுக்கு போகலாம். சுருக்கமாக இன்னும் நம்ம ஒரு 25 நிமிஷத்துல எவ்வளவு முடிக்க முடியுமோ பார்க்கலாம். அடுத்து இப்போ 3வது குறளை எடுத்துக்கலாம். சொல் பயன்படுவர் சான்றோர், கரும்பு போல கொள்ள பயன்படும் கீழ். இதுதான் அந்த 3வது குறள் இப்ப நம்ம பார்க்க போறோம். திருக்குறள் முனுசாமி அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி சொன்னோம் இல்லையா? 1990ஆம் வருஷம் இவர் கொடுத்த அந்த வேண்டுகோள், அந்த ஐடியா, அந்த ஒரு ரெக்வஸ்ட் தான் மகரிஷி இந்த நூல் எழுதிய தூண்டியது. 90ஆம் வருஷம் அவருக்கு, முனுசாமி அவர்களுக்கு மகரிஷி கொடுத்த விளக்கம். எந்த விளக்கத்தினால அவருக்கு பல நாளா இருந்த சந்தேகம் அறிவு பூர்த்தி அடைஞ்சது. அந்த சந்தேகம் இந்த குறள் தான். என்னன்னா, நீங்க வீட்டுல வச்சிருக்கிற குறளுக்கு கூட இப்பயே கூட எடுத்து விளக்கம் பாருங்க. எல்லாரும் இது தப்பாதான் விளக்கம் எழுதியிருப்பாங்க. சொல்ல பயன்படுவர் சான்றோர், கரும்பு போல கொள்ள பயன்படும் கீழ்னா, சான்றோர்கள் அதாவது நல்லவர்கள் வச்சுக்கோங்க. நல்லவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றோம். அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணும் பொழுது அதை அவங்க சொன்ன உடனே கேட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதில் அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகிருவாங்க. they will get benefited immediately by obeying our guidance அல்லது அட்வைஸ் அப்படின்னு. ஆனா இதே இது கெட்டவங்க, அது கீழ் மக்கள், இவங்க என்ன செய்வாங்க, நம்ம சொல்லக்கூடிய அட்வைஸை கேட்க மாட்டாங்க. அவங்களை கேட்க வைக்கணும்னா அவங்கள கரும்பை எப்படி நசுக்குனாதான் அது சாறு கொடுக்கும், அதே போல அவங்கள நசுக்கித்தான் அவங்கள ஒரு வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. எல்லா உரையாசிரியர்களும் ஒருத்தர் கூட இதுக்கு சரியாவே விளக்கம் எழுதலைங்க. நான் பல உரையாசிரியர் புக்ல எடுத்து பார்த்தேங்க. எல்லாரும் தான் எழுதியிருப்பாங்க. நல்லவங்க சொன்னவனே கேட்டுருவாங்க, கெட்டவங்க சொன்னவனே கேட்க மாட்டாங்க. இந்த ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லையா, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா உண்மை, அந்த பழமொழியே தப்புதான். அது என்ன, இறைவன் திருவடி அப்படின்னு அர்த்தம். இறைவனுடைய திருவடி உதவுவது போல அந்த அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். அந்த பழமொழியையும் நம்ம மாத்திட்டோம். அந்த பழமொழியை பேஸா வச்சு இந்த குறளுக்கு விளக்கத்தை மாத்திட்டோம். அப்போ கெட்டவங்களை நசுக்குனா தான் பலன் கொடுப்பாங்க அப்படின்னா, மகரிஷி இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அன்பும் கருணையும் ஒரு உருவாக கொண்ட வள்ளுவர் இப்படி தீயவர்களை கூட நசுக்கி துன்புறுத்தணும்னு சொல்வாரா? சொல்ல மாட்டார் இல்லையா? அந்தணன் என்போன் அறவோன் எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு கொள்கலான். பிராமணன்னா யாரு, ஒரு அந்தணன்னா யாரு, ஒரு பிராமணன்னா யாரு? பிறப்பால வர்றது இல்ல. எல்லா உயிர்களுக்கும் செம்மையான தன்மை பூண்டு ஒழுகுபவன் யாரோ அவன்தான் பிராமணன், அவன்தான் அந்தணன் எழுதியிருப்பாரு. அப்படிப்பட்டவர் இப்படி ஒரு தப்பான விளக்கத்தை எப்படி சொல்லியிருப்பாருன்னா, அவர் மேல மிஸ்டேக் இல்ல, சொன்னவர் மேல மிஸ்டேக் இல்ல, எழுதினவங்க உரையாசிரியர்கள் மேல மிஸ்டேக். இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல சிலபஸ் ஆகும் அப்படியே வச்சிருக்கிறோம். இதெல்லாம் மக்களுடைய அறியாமை இது. சரி, அப்ப என்ன விளக்கம் அப்படின்னா, மகரிஷி சொல்றாங்க, நல்லவர் முத வரி கரெக்ட் தான். நல்லவங்க சொன்னவனே கேட்டு அவங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணி they will get benefited, கரெக்ட் தான். ஆனா தீயவர்கள் சொன்ன உடனே அட்வைஸ் கேட்க மாட்டாங்க. காட்ஃபாதரா இருக்கிறாங்க, நம்முடைய வெல்விஷரா ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்டா இருக்கிறாங்க, நம்ம நல்லா இருக்கணும் ஒரு அட்வைஸ் சொல்றாங்கன்னா அதை ஒருத்தர் கேட்கல அப்படின்னா, கேட்காம அதை மீறி அவங்க செயல் செஞ்சா என்ன நடக்கும்? இந்த கீழ் மக்கள் பெரியவர்கள் சொல்றதை கேட்க மாட்டாங்க. கேட்காம அடுத்து என்ன செய்வாங்க? அவங்க அதை மீறி செய்வாங்க இல்லையா? அந்த காரியத்துக்கு ஆப்போசிட்டா தான் செய்வாங்க. அப்ப அந்த செயல் செஞ்சு செயல் விளைவு தத்துவத்தின்படி அவர்கள் செஞ்ச தவறான செயலுக்கு தவறான விளைவு வருமா இல்லையா? இதைத்தான் மாதிரி சொல்றாங்க. அப்ப தவறான விளைவு வந்து அவனுக்கு துன்பம் தானே. அப்ப அன்னைக்கே அவன் நினைப்பான், அப்ப அன்னைக்கே அவங்க சொன்னதை கேட்டு நம்ம கேட்டு இருந்தா இந்த நஷ்டம் கிடையாது இல்லையா, இந்த லாஸ் இல்லையே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவான். அப்போ கரும்பு போல நாம கீழ் மக்களை நசுக்க வேண்டியது இல்லை. நாம் சொல்லக்கூடிய அறிவுரையை காது கொடுத்து கேட்காமல் அதை செயல்படுத்தாமல் அதை மீறி செயலாற்றி அவர்கள் செஞ்ச தவறான செயல்களுடைய விளைவு அவர்களையே அழுத்தி
கரும்புல அந்த மெஷின் எப்படி அந்த கரும்பை நசுக்குதோ, அவர்களுடைய செயலின் விளைவு அவர்களை நசுக்கி அதுல அவங்க திருந்தி அகத்தாய்வு செஞ்சு அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு முடிவுக்கு வந்து திருந்துவாங்க அப்படின்னு அப்படிங்கிற அவங்களுடைய கேரக்டரை தான் வள்ளுவர் சொல்றாரு. நாம போய் அவங்கள நசுக்க வேண்டியது இல்லப்பா, அவங்க செஞ்ச செயலுக்கு விளைவு அந்த விளைவே அவங்கள நசிக்கிறோம், அப்புறம் திரும்பி வருவாங்க அப்படிங்கறதுதான் இதற்கு விளக்கம். பாத்தீங்களா? இப்ப இந்த விளக்கத்தை நமக்கே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இந்த விளக்கத்தை கேட்டுதான் திருக்குறள் முனுசாமி அவர்கள் இல்ல நீங்க எல்லாத்துக்கும் விளக்கம் எழுதுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த குறள் தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு புக்கு கிடைச்சதுக்கே ஒரு தூண்டுகோலாக அமைந்தது. அதனால வள்ளுவருக்கும் இதுல நன்றி, அந்த அறிஞர் முனுசாமி அவர்களுக்கும் நன்றி தான் இதுல. இந்த இடத்துல ஒரு முக்கியமான வித்தியாசத்தை கவனிங்களேன். இந்த குறள்ல 3வது குறளை பாருங்களேன். வள்ளுவருடைய அறிவு நுட்பத்தை பாருங்க. சொல்ல பயன்படுவர் அப்படி போட்டு எழுதியிருப்பாரு சான்றோரை. கரும்பு போல கொல்ல பயன்படுவர்னு சொல்லலாம் இல்லையா? அக்ரிணை பொருளாக இம்னு சொல்லியிருப்பாரு, பயன்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வள்ளுவருடைய சைக்காலஜி என்னன்னா, கீழ் எப்படி மனிதங்கிற லிஸ்ட்ல இருக்கிறது, அவர்களை கொல்ல முடியாது. மகரிஷி என்ன சொல்லுவாங்க? மனிதன்னா யாரு? மனிதன். மனதை குணம் என்ன குன்றேறி பாருங்க. இந்த சந்தேகமும் அந்த முனுசாமி அவர்களுக்கு இருந்தது. இந்த குறளுக்கும் எல்லாரும் தப்பாதான் விளக்கம் கேக்குது ஐயா? கேக்குதுங்க, கேக்குது. ஓகே. எனக்கு இந்த குறளுக்கும் நம்ம படித்த தவறான விளக்கம் என்னன்னா, அரசாங்கத்துல இந்த விளக்கம் தான் எழுதியிருக்கிறாங்க. என்னன்னா, ஒரு குணம் என்று நின்றார், அதாவது குணநல பேர் பெற்ற, அதாவது குணநல பேரு பெற்ற ஒரு முழுமை பெற்ற ஒரு ஞானிக்கு, ஒரு மகானுக்கு வரக்கூடிய கோபத்தை மற்றவர்களை கனமையிலும் காத்தல் அரிது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதாவது ஒரு சுருக்கமா சொன்னா, ஒரு முனிவருக்கு வரக்கூடிய கோபத்தை நம்மால முடியாது அப்படின்னு. இது தவறான விளக்கம். வாய்ஸ் பிரேக் ஆகி வருது. அப்படியா? சரிங்க, இப்ப பேசுறேன். இந்த குறளுக்கு மகிழ்ச்சி அவங்க சொல்றாங்க, குணம் என்னும் குன்றேறி நின்றார். அதாவது ஒருத்தர் குணநல பேரு அடைந்து விட்டார், குணம் அப்படிங்கிற குன்று மேல ஏறி நின்றுட்டாரு. அவருக்கு கோபம் வந்துச்சுன்னா, அவருக்கு வரக்கூடிய கோபத்தை நம்மால தாங்க முடியாது அப்படின்னா, அவருக்கு எந்த செகண்ட் அவருக்கு கோபம் வருதோ அப்பவே அந்த குணம்ங்கிற குன்றுல இருந்து அவர் இறங்கி வந்துட்டாருன்னு அர்த்தம். அவர் எப்படி மறுபடியும் அந்த குன்றுல மேல ஏறி நின்றாருன்னு அர்த்தம். அப்போ குணநல பேரு பெற்ற ஒருத்தனுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா அவன் குணநல பேரு அடையலன்னு தானே அர்த்தம். அப்போ அவனே அடையல, அவனே உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருந்து கொடுக்கிற ஒரு சாபத்தை நம்மளால தாங்க முடியாது அப்படிங்கிறது எப்படி பொருத்தமாகும் அப்படின்னு மகரிஷி கேட்கிறாங்க. அப்போ இதை மாற்றி உண்மையான விளக்கத்தை மகரிஷி சொல்லும் பொழுது, குணம் என்னும் குன்றேறி நின்றுட்டாங்க. அதாவது மனவளக்கலைக்கு வந்து அருள் ரீதி ஆகுறாங்க, துணை பேராசிரியர் ஆகுறோம், தவம் செய்யறோம், துரியாதீத தவம் பண்றோம், அறிவு முழுமை கிடையாது, நமக்கு குண பேரு கிடைச்சிருது, நம்மளும் பிரம்மஞானியாகி ஆகிடுறோம். இப்போ நமக்கு கோபம் வருது அப்படின்னா, கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருந்து நம்மள கோபம் உருவாகுது நமக்கு அப்படின்னா, கோபம் உருவாகும் பொழுதே அந்த கோபம் அழிந்து விடும். அப்போ
குணநல பேறு பெற்ற ஒரு மனவள கலைஞனுக்கு வரக்கூடிய கோபத்தை மற்றவர்களால தாங்க முடியாதுங்கிறது கிடையாது. அவனுக்கு வரக்கூடிய கோபத்தை அவனாலேயே தாங்க முடியாது. அவனுடைய மனசுல அது உருவாகும் பொழுதே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தண்ணியில எழுதுனா எப்படி இருக்கும்? தண்ணியில எழுதுனா உடையில எழுத அழிஞ்சிரும் இல்லையா? அது மாதிரி ஒரு உண்மையான மனவள கலைஞனுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் அமைந்து அவன் அந்த தூண்டப்பட்டாலும் even if he gets provoked அப்படி ஆனாலும் அவனால் கோபமாக மாற முடியாது. அவனுக்குள்ள அது அவனால் காத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத இதுக்கு அர்த்தம். சரி, இப்ப நம்ம அடுத்த குறளுக்கு விளக்கம் பார்க்கலாம். அடுத்த குறளை பாருங்க. கொல்லான் புலால் மறுத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும். இந்த குறளுக்கும் முனுசாமி அவர்களுக்கு சந்தேகம். ஒரு அரௌண்ட் 3 or 4 குறளுக்கு அவர் சந்தேகம் இருந்தது. அதுல இது ஒண்ணு. அவர் கேட்கிறாரு, கொல்லான் அதாவது எந்த ஒரு உயிரையும் கொலை செய்யாதவன், பிளஸ் புலால் மறுத்தான் நான்வெஜ் சாப்பிடாதவன். இந்த நான்வெஜ் சாப்பிடாமலையும் எந்த ஒரு உயிரை கொலை செய்யாதவனை பார்த்து எல்லா உயிர்களையும் கை கூப்பி வணங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு வந்த சந்தேகம் என்னன்னா, விலங்குகளுக்கு கை இருக்கா? இல்லை இல்லையா? நமக்கு கை இருக்கு, சில கால் தான் நிமிர்ந்தா கை. இப்போ விலங்குகள் எல்லாம் 4 கால்களால நடக்குது. அப்ப 4 கால்களால நடக்கும்போது அது 4மே கால்னு சொல்றோம். அப்ப ஏன் கை கூப்பி எல்லா உயிரும் சொல்லுங்கிறது எப்படி பொருத்தமாகும்னு கேட்கிறாரு. அதுக்கு மகிழ்ச்சி அவங்க சொல்றாங்க, வள்ளுவர் கொஞ்சம் நுட்பமா இதை எழுதியிருக்கிறாரு, ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க கொஞ்சம் முன்னாடி போட்டு அர்த்தத்தை பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது கொல்லான் கை கூப்பி புலால் மறுத்தானே எல்லா உயிரும் தொழும். எந்த உயிரையும் கொள்ளாதவன் கை கூப்பி, அதாவது வெறுமனே நான்வெஜ் வேணான்னு சொல்றது வேற, கையெடுத்து விட்டு இல்ல என்னை விட்டுருங்க, எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன் கை கூப்பி அப்படிங்கிற வார்த்தைய வள்ளுவருங்கிற அந்த மகரிஷி சேர்த்தாரு அப்படின்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு அதுலயே. அந்த எக்ஸாம்பிள மகரிஷி சொல்றாங்க. ஒருத்தன் இப்ப நம்ம வீட்டுல நான்வெஜ் சாப்பிடுவாங்க, நம்ம சாப்பிட மாட்டோம், அவங்க நம்மளை கட்டாயப்படுத்த மாட்டாங்க, ஓகே. ஆனா நம்ம ஒரு வீட்டுக்கு விருந்தாளியாக போறோம், கெஸ்டாக போறோம். அந்த இடத்துல சில நேரம் நம்ம அவங்களுடைய முகம் சொல்லிக்காதவனும் சாப்பிட்டுட்டு கூட வரக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனா விருந்துக்கு சென்ற இடத்துல கூட ஒருத்தன் இல்ல எனக்கு நான்வெஜ் வேணாங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறான் அப்படின்னா, இல்ல நம்ம எது வேணான்னு சொன்னாலும் விருந்துக்கு போன இடத்துல மீறிதான் வைப்பாங்க. ஆனா இல்லங்க எனக்கு வேண்டவே வேண்டாங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டா அதுக்கு மேல வைப்பாங்களா? எந்த இவ்வளவு பெரிய விருந்தாளியாக இருந்து வைக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ எனக்கு வேண்டவே வேண்டாங்க இந்த நான்வெஜ்ன்னு ஒருத்த வணங்கும் சொல்லும் பொழுது, புலால் மறுத்தல் எந்த உயிரையும் கொள்வதில்லை சாப்பிடுவதில்லைங்கிற அவனுடைய மன உறுதியை அந்த நிகழ்ச்சி காமிக்குது. அப்பேற்பட்ட ஒரு அந்த மனிதனுடைய மன உறுதிக்கு அவனுடைய கருமைய தூய்மையை கண்டு எல்லா உயிர்களும் வணங்கும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கு விளக்கம். நீங்க இப்பயும் கூட கேட்கலாம், சரிங்க அதுக்கு கால் இல்ல, இது கை இல்ல, 4 கால் தான் இருக்கு, சரி கால் தான் அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம், அவன் தான் கையெடுத்து கும்பிடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டான், இப்பயும் எப்படி வணங்குமா எல்லா உயிர்கள்? அவைகளுக்கு வணங்குவதுன்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த இடத்துலதான் நம்ம புரிந்து கொள்ளணும், வணங்குவது அப்படின்னா நேரடியான அர்த்தம் கிடையாது. அந்த உயிர்கள் நமக்கு நன்மை செய்யும். நம்ம காட்டுக்கு போனா கூட அந்த மிருகத்தால நமக்கு ஒரு பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கிறது அர்த்தம். அந்த விலங்குகள் நம்ம கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த அலைகளுக்கு அந்த உயிர்கள் அடிபணியும் அப்படின்னு அர்த்தம். நீங்க தாய்லாந்துல பாத்தீங்கன்னா டைகர் டெம்பிள்னு ஒண்ணு இருக்கு. நீங்க யூடியூப்ல டைப் பண்ணுங்க, அந்த வீடியோ வரும். டைகர் டெம்பிள் போன புத்த மத துறவிகள் தான் அங்க இருக்கிற புலிகளை அப்படியே சும்மா குச்சி மட்டும் வச்சு சும்மா லேசா கயிறு கட்டி அங்க யாரு போனாலும் அந்த புலிகள் அதை யாரையும் கடிக்காது. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த புத்திஸ்ட் கண்ட்ரோல்ல அது இருக்கும். அந்த புத்திஸ்ட் பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடாதவங்க, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, அவங்களுடைய உயிரில் கருமையத்திலிருந்து வரக்கூடிய அலைகளுக்கு கட்டுப்பட்டு இன்றும் அந்த புலிகள் சாதுவாக இருக்காங்க. இது நீங்க இந்த குறளுக்கு விளக்கமாக அதை நீங்க பார்க்கலாம். சரி, இது இப்ப நம்ம ஒரு 5 குறளுக்கு விளக்கம் பார்த்துட்டோம். இப்ப அடுத்து நம்ம அடுத்தடுத்த குறள்களுக்கு பார்க்கலாம். கொஞ்ச நேரம் தான் நமக்கு இருக்கு. இந்த திருவள்ளுவர் அப்படிங்கிறத அவருடைய பெயர் விளக்கம் எல்லாம் பார்த்தோம். இந்த திருவள்ளுவர் சொன்னதும் சரி, இந்த சித்தர்கள் 18 சித்தர்களும் சொன்னதும் சரி, தேவாரம், திருவாசகம் இது போன்ற நூல்கள்ல நம்ம படிச்சதும் சரி, எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு ஒரே கருத்தை தான் சொல்ல வருகிறது. வேதத்துல உள்ள சொன்னது கூட இதுதான் அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. ஒரு ஔவையார் பாத்தீங்கன்னா நல்வழி
அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. மூதுரை, நல்வழி, அப்புறம் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், இந்த மாதிரி பல நூல்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல சொல்றாங்க தேவர் குரலும், தேவர்னா திருவள்ளுவ தேவர், வள்ளுவர் சொல்றார், தேவர் குரலும் திரு நான்மறை முடிவும் மூவர் தமிழும், அதாவது அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மூவர் தமிழும் முனி மொழியும், முனினா அகத்தியர், முனி மொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதனால எல்லாமே ஒண்ணுதான். சரி, இப்ப அடுத்த குறள்களுக்கு நம்ம பார்க்கலாம் விளக்கம். இந்த 2வது குறளை பார்க்கலாம். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். இதுக்கும் நம்ம ஸ்கூல்ல தப்பா ஒரு விளக்கம் படிச்சிருப்போம். என்ன, நீ அடக்கமா இருந்தா உனக்கு இறைவன் அருள் கிடைக்கும்பா. அடக்கம், அதாவது அடக்கமா இருந்தா அமரர்னா வானத்துல இருக்கிற தேவர்கள், நீ அடக்கமா இருந்தா வானலோகத்துல இருக்கிற தேவர்களுக்கு இணையான ஒரு ப்ரொமோஷன் உனக்கு கிடைக்கும். ஆனா அடக்கம் இல்லாம இருந்தா உன் வாழ்க்கையில இருள் கிடைச்சிரும், இருள் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 2வது விளக்கம் சரிதான். ஆனா முதல் விளக்கம் வானத்துல இருக்கிற தேவர்களுக்கு நிகராக அப்படிங்கலாம் அர்த்தம் கிடையாது. மகரிஷி அதுல ஒரு வார்த்தையை பிரிக்க சொல்றாங்க. அடக்கம் அமரருள் அப்படிங்கிறது இல்ல, அடக்கம் அமர் அருள் உய்க்கும் அப்படிங்கிறது அர்த்தம். அடக்கம் அமர் அருள் உய்க்கும், அடங்காமை அருள் உய்த்து விடும். அப்ப இந்த இடத்துல அடக்கம்னா எதை குறிக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம். நம்முடைய தவத்தை தான் குறிக்குது. மனமானது உயிரிலே ஒடுங்கணும், உயிரானது பரத்துல ஒடுங்கணும். மனம் உயிரிலே ஒடுங்கி உயிர் பரத்துல இறைவன்ல ஒடுங்கணுமா, இதுக்கு பேரு தான் அடக்கம். வெளியில புலன்களால் வரக்கூடிய அடக்கம் இல்ல, அதுதான் அடக்கம் அமர். அதாவது குண்டலினி யோக தவம் கற்று நீ அடக்கத்திலே அமர், உனக்கு அருள் உய்க்கும். அடங்காமை, உயிர் மேல் மனம் செலுத்தி அடங்காமல் இருப்பது, அடக்கம் பெறாமல் இருப்பது, உன்னை புலன் வழியிலே நீ செயல்பட்டு உன்னையே இருள் நிறைந்த வாழ்க்கையில தள்ளிவிடும் அப்படிங்கறது தான் இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ ஒரு இடத்துல குருவின் மேன்மை சொன்னாரா, இந்த இடத்துல மறைமுகமாக குண்டலினி யோக தவம் பயின்றுகோள் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றாரு. இப்ப மறைமுகமா தான் அவர் சொல்ல வேண்டிய சூழ்நிலை அவருக்கு. அடுத்து முதல் குறள் பார்க்கலாம். அறத்தாறு இதுவென வேண்டாம், சிவிகை பொறுத்தானோடு ஊர்தான் இடை. இதுக்கும் வழக்கமாக நம்ம படித்த குறள், படித்த தவறான விளக்கம் என்னன்னா, சிவிகை அப்படின்னா பல்லக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு நமக்கு கார் இருக்கு, பஸ் இருக்கு, கார்ல போறோம். அந்த காலத்துல பெரும்பாலும் பல்லக்கு அப்படிதான் இருந்தது. உயர்ந்தவர்கள் போறது பல்லக்கு, மற்றவங்க மாட்டு வண்டியில போவாங்க. அப்போ சிவிகைனா பல்லக்கு. இந்த குறளுக்கு விளக்கம் என்ன மற்ற உரையாசிரியர்கள் எழுதுறாங்க அப்படின்னா, அறத்தாறு இதுவென வேண்டாம்னா, அறம் செய்வதனால், அதாவது புண்ணியம் செஞ்சதனால வரக்கூடிய நன்மை என்ன அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா சிவிகை பல்லக்கு பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. ஒருத்தனை பல்லக்குல தூக்கிட்டு போறாங்க, ஒருத்தன் உட்காந்துட்டு போறான், அவனை 4 பேர் தூக்கிட்டு போறாங்க. இந்த இன்சிடென்ட்டை, இந்த சம்பவத்தை நீ பார்க்கும் பொழுது அறம் செய்யறதுனால வரக்கூடிய நன்மை என்ன, செய்யாமல் இருந்தா வரக்கூடிய தீமை என்ன அப்படிங்கிறத நீ பார்த்தவனே புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. காலங்காலமா இப்படிதான் எழுதிட்டு இருக்கிறாங்க. இது மிக மிக ஒரு தவறான விளக்கம். வள்ளுவர் இப்படி எழுதிட்டாரு, அதாவது இவங்கெல்லாம் தப்பா சொன்ன விளக்கத்தை உண்மைன்னு நம்பிக்கிட்டு இந்த கடவுள் மறுப்பாளர்கள் நம்முடைய மாநிலத்துல எல்லாம் இருக்கிறாங்க. என்ன அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, திருக்குறளே விமர்சனம் பண்ண கூட அவங்க செய்வாங்க. அப்படி சொல்லும் பொழுது வள்ளுவரே பாருங்க, பல்லக்குல போறவன் தான் மேல் ஜாதி, தூக்கிட்டு போறவன் கீழ் ஜாதின்னு சொல்லிட்டாரு அப்படிலாம் எழுதியிருப்பாங்க. இன்னொரு குறள்ல இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வாது செய்தொழில் வேற்றுமையான். அந்த தொழில்னா 4 தொழில், இந்த சூத்திரன், பிராமணன், அப்புறம் வைசியன், சத்திரின் 4 சொல்றாரு அவருன்னு அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்படி எழுதுறாங்க. அவங்க மேல கூட தப்பு இல்லை, ஏன்னா காலங்காலமா தப்பான விளக்கம் சொன்னா அவங்க அதை தானே எடுத்துக்குவாங்க, அவங்களுக்கு சாதகமா அதை எடுத்துக்குவாங்க. அப்போ இதையும் அவங்க சாதகமா எடுத்துக்கிட்டாங்க. மகரிஷி அவர்கள் இதுக்கு உண்மையான விளக்கம் சொல்றாங்க. இந்த முதல் வார்த்தையை பிரிங்க. அறத்தாறு, அறம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அறம்னா ஒழுக்கம், கடமை, ஈகை, டிசிப்ளின், டியூட்டி, சேரிட்டி, இந்த 3 சேர்ந்தது தான் அறம் அப்படிங்கிறது. இத சமஸ்கிருதத்துல தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்திலையும் பொதுவா நம்முடைய இந்து சமயத்துல இருக்கக்கூடிய அறிஞர்கள் சொல்லுவாங்க, இந்த தர்மா
இந்த தர்மம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிகராக எந்த ஒரு மொழியிலையும் இதுக்கு ஈக்குவலண்ட் வேர்டே இல்லை, இது ஈக்குவலண்டான எக்ஸ்பிளனேஷனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. இதுக்கு தர்மத்துக்கு ஈக்குவலான ஒரு ஈக்குவலண்ட் வேர்டு தமிழ்ல இருக்கு, அதுதான் அறம் அப்படிங்கிறது. அந்த ரெண்டாவது சொன்னது வேணா கரெக்ட் தான், ஈக்குவலண்டான டெஃபினிஷன் யாரும் கொடுக்கல, ஆனா மகரிஷி கொடுத்துட்டாங்க. ஒழுக்கம், கடமை, ஈகை, இதுதான் தர்மம் அப்படின்னு. அப்போ அறத்தாறு, அறம் பிளஸ் ஆறு அப்படின்னா அறம், அதாவது தர்மம். ஆறுன்னா பாதை அப்படின்னு அர்த்தம். ஆறுன்னா ரிவர்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, ஆறு தமிழ் அகராதியில ஆறுன்னா பாதைங்கிற அர்த்தமும் இருக்கு. அப்போ தர்மம் செல்லக்கூடிய பாதை என்ன அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தை அறத்தாறு. தர்மம் செல்லக்கூடிய பாதை இது வேணா வேண்டான்னா, பல்லக்குல ஒருத்தனை தூக்கிட்டு போறாங்க, 4 பேர் தூக்கிட்டு போறாங்க, அவனை பார்க்கும் பொழுது தர்மம் செல்லக்கூடிய பாதை இதுதான் உனக்கு சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லுவான். சரி, இந்த முதல் வரி கரெக்ட். இந்த ரெண்டாவது வரியில உங்களுக்கு இப்பயும் ஒரு மன நிறைவு இல்லாம தான் இருக்கும். அது எப்படிங்க, ஒருத்தன் உட்கார்ந்துட்டு போறான், அவனை கஷ்டப்பட்டு 4 பேர் தூக்கிட்டு போறாங்க, இதுல என்னங்க தர்மம் இருக்கு அப்படின்னு. நீங்க நானு உள்பட எல்லாரும் இந்த இடத்துல ஒரு பிசினஸ் தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அதாவது ஒரு பணக்காரன் காசு கொடுத்து அவன் 4 பேரை எம்ப்ளாய் பண்ணி 4 பேரை காசு கொடுத்து தூக்க வச்சு உட்கார்ந்துட்டு போறான்னு அப்படி நீங்க நினைக்கிறீங்க. அப்படி இல்ல. மகரிஷி அவர்கள் நாம இதுவரைக்கும் சிந்திக்காத ஒரு சிந்தனையே சொல்றாங்க. பணக்காரன் 4 பேர் தூக்கிட்டு போற சம்பவத்தை வள்ளுவர் சொல்லலப்பா. அது ஒருத்தன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான், ஒருத்தன் ஒரு விபத்து, அது ஏதோ ஒரு சம்பவம் நடந்து அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அவன் மீது இரக்கம் கொண்ட மனிதர், அவனை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன பண்றாங்க, அவனை ஒரு பல்லக்குல எடுத்து வைத்து அவனை மருத்துவமனையை ஹாஸ்பிட்டலை நோக்கி அவனை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது தர்மம் செல்லக்கூடிய பாதை இதுன்னு உனக்கு தனியா டெஃபினிஷன் எக்ஸாம்பிள் வேற எதுவும் சொல்ல வேண்டியது இல்லப்பா அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்போ காசு கொடுத்து 4 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணி ஒருத்தர் சொகுசா போறத வள்ளுவர் சொல்லல. உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற மேல அன்பும் கருணையுமாக இரக்கம் கொண்டு அவனை உயிர் இரக்கத்தின வள்ளலார் சொல்வார் இல்லையா, ஆண்மனைய ஒருமைப்பாடு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் அந்த இரக்கம் எல்லா உயிர்களுக்கிட்ட இருக்கு. அந்த இரக்கத்தின்படி ஒருத்தனை கருணையோடு தூக்கிட்டு ஓடுறாங்க பாத்தீங்களா, அந்த ஓட்டத்தை பார்க்கும் பொழுது தர்மம், இந்த உலகத்துல இன்னும் தர்மம் இருக்குப்பா, இன்னும் அறம் இருக்கு, இது இந்த தர்மம் முடியல, தர்மத்துக்கு எண்டு இல்லை, அது போய்கிட்டு தான் இருக்கு, இந்த உலகத்துல தர்மம் உயிரோட தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய குரல் தான் இந்த அறத்தாறு இது வேணா வேண்டா செவிகை பொறுத்தானோடு உருந்தான் இடை. இப்ப உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பாருங்க, ஒரு குறளுக்கு விளக்கம் சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் தேவைப்படுது. அப்ப மகரிஷி 50 குறளுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுவோம், 1 வாரம் ஆகும் அதுக்கு விளக்கம் சொல்லல. இப்ப நான் 15 குறள் எடுத்து வச்சிருக்கேன், ஆனா இப்ப ஒரு 4-5 தான் பார்த்துட்டு இருக்கணும். பாப்பா இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நம்ம எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணலாம், இன்னொரு நாள் கூட நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த குறள் பாருங்க. முதல்ல ஈஸியா உள்ளதெல்லாம் முடிச்சிடலாம். கடைசி 2 குறளை பாருங்க. பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார். அடுத்து வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அது ஒருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் அப்படின்னு. இந்த பிறவி பெருங்கடல் அப்படிங்கிறது இந்த 2 குறளையும் மகரிஷி அவர்கள் தன்னுடைய எனது வாழ்க்கை விளக்கம் நூல்ல எழுதியிருப்பாரு. அப்படி சொல்லும் பொழுது தனக்கு ஏன் பிள்ளை இல்லை, தனக்கு ஏன் குழந்தை இல்லை அப்படிங்கிறத பத்தி சொல்லும் பொழுது இந்த 2 குறள்களை எடுத்து சொல்லி விளக்கம் சொல்லுவாங்க. 2வது குறளுக்கு மகிழ்ச்சி அந்த இதுல நேரடியா விளக்கம் சொல்லல, முதல் குறளுக்கு மட்டும்தான் சொல்லியிருப்பாரு. ஆனா நம்மளாவே புரிஞ்சுக்கலாம் அதை. அதாவது நம்முடைய தாய் தந்தையுடைய வித்துல இருக்கிற அறிவு தான் நம்முடைய உடலாக வந்தது. ஏன் அப்படின்னா வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய் அப்படின்னு, வினைப்பதிவு தான் தேகமாக மாறியது. அது ஏன் மாறியதுன்னா தன்னை தூய்மை செய்து கொண்டு இறை உணர்வு பெறணும். அப்போ இந்த உடம்புல லாய்க்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சாதான் அடுத்து ஒரு உடலை கட்டி கொண்டு அடுத்து பிள்ளைகள் வருது, அடுத்து பேர பிள்ளைகள் வந்துகிட்டே இருக்கிறது. இந்த பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். இதற்கு பெயர் தான் பிறவி பெருங்கடல். நம்ம நினைக்கிறோம் இப்போ ஒரு இடத்துல பிறந்து செத்து போய் இன்னொரு இடத்துல புகுந்து வர்றது அதுதான் பிறவி, மறுபிறவி. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம அப்பா அம்மா தான் மறுபிறவி, பிள்ளைகள் தான் மறுபிறவி. அப்போ கோடிக்கணக்கான பிறவிகள் முன்னாடி, பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனாக உருவான குரங்குல இருந்து இன்று வரைக்கும் நம்ம ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் நம்ம வந்தது என்ன, இறைவனை நோக்கிய பாதைக்கு, இறைவனை அடையணுங்கிறதுக்காகத்தான். ஒரு நதி ஏன் ஓடிக்கிட்டு இருக்குன்னா இறைவனை அடையணுங்கிறதுக்கு, அந்த கடல் அப்படிங்கிற அதோடைய மூலத்தை அடைவதற்காகத்தான். நம்ம அப்பா பிறந்து நம்ம தாத்தா பிறந்தது எல்லாம் இதை அடைவதற்காகத்தான்.
அது இல்லாம சமுதாய சூழ்நிலைகளுக்காக தான் பயந்து கொண்டு 4 பேரை கொடை சொல்லிடுவாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் பல பேர் ஹாஸ்பிட்டல்ல நோக்கி ஓடி பிள்ளைகள் பெறாங்க. மகரிஷி இதுக்கு போன்ற சூழ்நிலைகள் அவருக்கு இருந்து, அதனால் அந்த சூழ்நிலையின் கட்டாயத்தின் காரணமாக அவர் 2ஆம் திருமணம் செய்தது இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அந்த சூழ்நிலை எந்த சூழ்நிலை பெறும் பொழுது கோடிக்கணக்கான ஆண்டுகள் கடந்து வந்த இந்த பயணம் முடிவு பெறுகிறது. இதற்கு மேல அடுத்து மறுபிறவி எடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு இந்த வித்துவில் இருக்கிற அறிவு முடிவு பண்ணிடும். நம்ம முடிவு பண்ணி நம்முடைய பிள்ளைகள் வருவது கிடையாது. வித்துல இருக்கிற அறிவு தான் வினைப்பதிவு. இந்த உடல்ல இது எலிஜிபிள் இல்லைன்னு ஒரு உடலை கட்டி கொண்டு வருகிறது. எப்பா என்னுடைய பயணம் முடிஞ்சிருச்சு, அறிவு முழுமை அடைஞ்சிருச்சு, இதுக்கு மேல எனக்கு இன்னொரு உடம்பு தேவையில்லைன்னு அது நிறுத்திக்கும். இது எல்லாமே இறைவனுடைய செயல். அந்த வகையில மகரிஷிய உடலில இருந்த அவருடைய உயிரில் இந்த அறிவு அந்த முடிவை எடுத்தது. அதைத்தான் மகிழ்ச்சி ஒரு கவியில கூட சொல்லுவாங்க. அதாவது கருவழியே எனக்கு ஏதும் பிறவி தொடர் இல்லை, கருவழியே எனக்கு ஏதும் பின்பிறவி இல்லை, கர்மவினை மிச்சமில்லை, இச்சை இல்லை எதிலும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதற்கு உதாரணமாக இந்த குறள். அதான் வீழ்நாள் படாமை நன்காற்றின் அது ஒருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். அந்த 2வது வரியை பாருங்க. அந்த வழி ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சந்துல போயிட்டு இருக்கோம், அந்த சந்து ஒரு முட்டு சந்தா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு கல் வச்சு அடைச்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு மேல அந்த பயணம் நமக்கு தொடருமா? அந்த பயணத்தோட முடிஞ்சிருமா இல்லையா? அது போல பல கோடி பிறவிகளுக்கு முன்னாடி குரங்குல இருந்து உருவானதுல இருந்து மகரிஷியுடைய தந்தையார் வரைக்கும் தொடர்ந்த பயணம் மகரிஷியுடைய உடலில கருமையை தூய்மை பெற்று முடிந்து விட்டது. இதற்கு மேல இதுக்கு செல்வதற்கு வழி இல்லைங்கிறத அவர் அந்த இடத்துல சொல்றாரு. அடுத்து இதற்கு பொருத்தமாகவே தோன்றின் புகழோடு தோன்றுக அக்தின் தோன்றில் தோன்றாமை நன்று அப்படின்னு ஒரு குறள். இந்த குறளுக்கு விளக்கம் பார்க்கும் பொழுது இதையும் தப்பா என்ன எழுதியிருப்பாங்கன்னா, தோன்றின் புகழோடு தோன்றுக. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அது என்னது, நம்ம தான் தோன்றியாச்சு, நம்ம தோன்றி இத்தனை வருஷம் ஆகிருச்சு, இனிமே எப்படி தோன்றுறது? அதுல புகழோடு தோன்றுது இல்லைன்னா தோன்றலாம், தோன்றாம இருக்கிறது நல்லது, ஒன்னும் நல்ல புகழோட தோன்றுப்பா, இல்லைன்னா நீ தோன்றாம இருக்கிறது பெட்டர் அப்படின்னு எழுதியிருப்பாரு. நம்ம தோன்றியாச்சு, இனி எப்படி தோன்றது? அப்போ இந்த கேள்வி நமக்கு இருக்கு. நமக்கு உரை எழுதுனாங்களே அந்த உரையாசிரியர்கள், இந்த புத்திசாலிகள் எல்லாம் என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா என்ன எழுதுறாங்க, தோன்றின் புகழோடு தோன்றுக. நான் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, நான் படிச்சேன், நான் வச்சிருக்கிற திருக்குறள் புக்ல இந்த விளக்கம் எழுதியிருக்கிறார் ஒருத்தர். நீ ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதை நல்லா சக்சஸ்ஃபுல்லா உன்னால எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னா மட்டும்தான் நீ அதுல இறங்கணும். இல்லைன்னா அந்த காரியத்தை நீ செய்யாமையே இருக்கிறது நல்லது. ஒரு காரியத்தில் வெற்றி அடைய முடியும் என்றால் மட்டுமே அதில் இறங்கி அதில் ஜெயிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். இல்லை என்றால் அந்த காரியத்தை செய்யாமல் இருப்பது நல்லது. இதை வள்ளுவர் சொன்னாராம். இது நம்புற மாதிரி இருக்கா? இதே வள்ளுவர் தான் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் சொன்னாரு. எப்பா உன்னால கடவுளால கூட உன்னுடைய காரியம், உன் பிரச்சனையை தீர்க்க முடியாது, நீ உன் காரியத்துல ஜெயிக்க முடியாதுன்னா கூட நீ செய். நீ செஞ்ச அளவுக்கு உன்னுடைய முயற்சி இருக்கு இல்லையா, அந்த முயற்சிக்கு பலன் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை ஊக்கப்படுத்தியிருப்பாரு. இறை நீ இதற்கு எதிராக இருந்தா கூட நம்முடைய முயற்சியை ஊக்கப்படுத்துற வள்ளுவர், நீ செஞ்சா நல்லா செய்ய, சக்சஸ்ஃபுல்லா செய்ய, இல்லைன்னா செய்யாதன்னு சொல்லுவாரா? இந்த புத்திசாலிகள் அப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க, நம்ம ஸ்கூல்ல படிச்சு மார்க் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அதனால அப்படி கிடையாது. தோன்றின் புகழோடு தோன்றுங்கன்னா நம்முடைய மறுபிறவியை குறிக்கிறது. இது உன்னுடைய கருமையத்துல 80% இது ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தான். இது 80% புண்ணிய பதிவு நமக்கு ஒருத்தன்ட்ட இருக்கு, 20% பாவ பதிவு இருக்குன்னா அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த கருமையத்தை தூய்மை செய்வதற்காகத்தான் அந்த பிறவி வருது. அதோடைய மெஜாரிட்டி அவருடைய சஞ்சித கர்மம் என்ன, 80% புண்ணிய பதிவு. அப்ப அது கருவிலே திருவுடையார் குழந்தை, அப்ப அது கருமையை தூய்மையை நோக்கிதான் நாடி செல்லும். அப்ப அவனாலையும் நன்மை, அவனுக்கு பிறந்த பிள்ளையாலும் இந்த சமுதாயத்திற்கு நன்மைதான், தெய்வீகமான பிள்ளையா இருக்கும். இப்ப இது ஒரு ரவுடி ஒரு தாதா இருக்கிறான், அவனுக்கு 80% 95% களங்கங்கள் பாவப்பதிவு இருக்கு, 5% யாருக்காச்சும் நல்லது செஞ்சிருப்பான். அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதோட சஞ்சித கர்மம் எப்படி? அது கருவில களங்கம் உடையார், அது திருவுடையார் கிடையாது. அது களங்கம் உடையார் அப்பா கொலை செஞ்சானா இது அதே கொள்ளை இந்த வழியில தான் போய் செல்லும். இப்ப அவனுக்கு 5 பிள்ளை பிறக்குதுன்னா அவனோட சேர்த்து 6 பேர், 5 பேர் அப்பா மாதிரி இருக்கிறாங்க. இப்போ இதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு,
எப்பா நீ தோன்றி அந்த சமுதாயத்துக்கு பெரிய இடைஞ்சல். இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் என்ன பண்ணுது, பாக்டீரியா வைரஸ் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே இருந்து நம்முடைய எனர்ஜி எடுத்து இது பண்ணி நம்மளையே அது அழிச்சுக்கிட்டு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி சமுதாயத்துலதான் கயவர்கள் வாழ்றாங்க. அவங்களுக்கு சோறு கொடுக்கறது, பாதுகாப்பு கொடுக்கறதெல்லாம் சமுதாயம் தான். ஆனா அதுக்கு கெடுதல் தானே பண்றாங்க. அதே மாதிரி நீ இந்த சமுதாயத்துக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருந்தது போதும். நீ ஒரு 4 பிள்ளையை பெற்று அவனுக்கு மொத்தம் 5 பேர் 6 பேர் இந்த சமுதாயத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணி இந்த சமுதாயம் அழிஞ்சிருப்பா, சமுதாயம் வற்றி விடும். உன்னால நீ ஒரு பாக்டீரியா வைரஸாக இருக்கிற, நீ வேண்டாம் தோன்றாத அப்படிங்கிற குறிப்பு தான் தோன்றிய அடிலார் தோன்றின் தோன்றாமை நன்று அப்படிங்க. இந்த கணக்கு 80% 20% கணக்கெல்லாம் நமக்கு தான் தெரியும். நம்மளோட பல பேருக்கு தெரியாது. அப்ப மற்ற மக்களுக்கு எப்படி தெரியும்? யாருக்குமே தெரியாது. வள்ளுவருங்கிற அந்த பெரிய மகரிஷி ஒரு பேரறிவோட எழுதினாரு. அதை நம்ம மகரிஷி எடுத்து விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. அதை நாம தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான். அதனால பல குறள்களுக்கு ஒரு 50 குறள்களுக்கு அப்படி தவறான விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு குறள் மகரிஷி அவங்க சொல்றாங்க. இது இன்பத்து பால்ல இந்த குறள் இருக்கு. இந்த குறளை கவலை ஒழித்தல் மனவளக்கலை பாகம் 1ல கவலை ஒழித்தல்ல மகரிஷி சொல்லியிருப்பாங்க. அதாவது துன்பத்திற்கு யாரே துணை ஆவார், தாமுடைய நெஞ்சம் துணையல் வழி அப்படின்னு இருக்கும். துன்பத்திற்கு யாரே துணை ஆவார், தாமுடைய நெஞ்சம் துணையல் வழி அப்படின்னு இருக்கும். இப்ப இந்த போட்டோல அது இல்ல. அதாவது ஒருத்தனுக்கு வரக்கூடிய கஷ்டத்துக்கு யாருதான் நமக்கு துணை இருக்க முடியும்? அவனுடைய மனசுதான் அவனுக்கு துணை அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கைக்காக எழுதியிருப்பாரு. இந்த கவிய இந்த குறள்ல மகரிஷி அவர்கள் கவலை ஒழித்தலுக்கு எழுதியிருப்பாங்க. ஒருத்தர் நமக்கு வரக்கூடிய கவலைக்கு யார் தான் நமக்கு கூட இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? அதுதான் துன்பத்திற்கு யாரே துணை ஆவார், தாமுடைய நெஞ்சம் துணையல் வழி. நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்கு, நம்ம மனசுல இருக்கிற பாரத்துக்கு, நம்ம மனசுல இருக்கிற அந்த துன்பத்திற்கு நம்ம மனசுதான் துணை, வேற யாரும் நமக்கு கடைசி வரைக்கும் துணையா வரமாட்டாங்க அப்படின்னு இன்பத்து பால்ல சொன்னது மகரிஷி அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. வள்ளுவர் இன்பத்து பாலில் 3வது பாலில் சொன்னாலும் இந்த இடத்திலும் எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது பாருங்கள் அப்படின்னு எழுதியிருப்பார். சரி, இப்போ ஒரு 5 குறளை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம சொல்ல நேரம் இல்லை. முதல் குறளை மட்டும் சொல்லிட்டு இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள இந்த குறளுக்கு விளக்கம் பார்த்துட்டு நிறைவு செய்யும். அதுக்கப்புறம் கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம், நம்ம பதில் சொல்றோம். பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். இதுக்கும் நம்முடைய வழியா நம்முடைய புத்திசாலிகள் என்ன எழுதியிருக்கிறாங்க? பெயக்கண்டும் நம்ம ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா போறோம். அந்த வீட்டுல நமக்கு சோறு வைக்கும் பொழுது அதோட சேர்ந்து கொஞ்சம் விஷமும் வைக்கிறாங்க. அப்படி விஷத்தை வச்சா கூட அதை அப்படியே அமைதியா ஒண்ணுமே சொல்லாம சாப்பிட்டுட்டு வந்துடுறதுதான் உண்மையான நாகரிகம். விருந்துக்கு சென்ற இடத்துல விருந்துல விஷம் வைத்தால் கூட அதை சாப்பிட்டுட்டு வந்துடுறதுதான் உண்மையான நாகரிகம்னு எழுதியிருப்பாங்க. இந்த புத்திசாலிகளுக்கு கொஞ்சமாச்சு சிந்திக்க வேணாமா? இல்ல நம்மளாச்சும் சிந்திக்கணுமா இல்லையா? ஒரு விருந்துக்கு போன இடத்துல விஷத்தை வச்சு நம்ம சாப்பிட்டோம், நம்ம சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். அப்படி சாப்பிட்டா நம்ம ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்கு வர முடியுமா? அங்கேயே நம்ம இறந்துருவோமே. அப்படி சாக போறோம் தெரிஞ்சு விஷத்தை சாப்பிட்டு வர்றது நாகரிகமா? அப்போ நம்ம நாகரிகத்தை யாருக்கு போய் காமிக்க போறோம்? அப்போ எப்படி ஒரு சிந்தனை இல்லாம விளக்கம் எழுதியிருக்கிறாங்க பாருங்க. அப்போ மகரிஷி சொல்றாங்க, நாகரிகம்னா டீசன்சி, ரொம்ப கல்ச்சர் ரிலேட்டடா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. டீசன்சிங்கிறது நாகரிகம் இல்லை. நீட்டா ட்ரெஸ் பண்றது, மேக்கப் பண்ணிக்கிறது நாகரிகம் இல்லை. நான் பிளஸ் அகம் பிளஸ் இரிகம் அப்படின்னு 3 வார்த்தை சேர்ந்த ஒரே வார்த்தை தான் நாகரிகம். நான்னா நாக்கு, அகம்னா நம்முடைய அதாவது மனசாட்சி, நம்முடைய புறமணம், நடுமணம், அடிமணம் இருக்கு இல்லையா? கான்சியஸ், சப்கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ். இந்த சூப்பர் கான்சியஸ் தான் அகம். இரிகம்னா எக்ஸ்பிரஷன், அதாவது நம்முடைய நாக்குங்கிறது புறமணம். உன்னுடைய கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணணும்? உன்னுடைய புறமணம் எப்பொழுதும் உன்னுடைய அடிமனமாகிய உன்னுடைய மனசாட்சி என்ன சொல்லுதோ அதைத்தான் சொல்லணும். யுவர் கான்சியஸ் மைண்ட் should always express what your super conscious mind tells you. இதுதான். அப்போ உன்னுடைய மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுதான் உன் நாக்கு சொல்லணும், அதை மாற்றி சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் நாகரிகங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். இது மகரிஷி சொல்றாங்க. தமிழ்ல புரட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதாவது பொய்யும் புரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பொய்யும் புரட்டுங்கிற வார்த்தையை மகரிஷி சிந்திக்கிறாங்க. அதாவது உண்மையை புரட்டி போடுவது. ஒரு விஷயத்தை அப்படியே தலையில திருப்பி போட்டா, ஒரு கொலை செஞ்சான்னா கொலை செஞ்சதை ஆமான்னு கேட்டா அவன் இல்லைன்னு சொல்றான் இல்லையா? அப்போ உண்மையை புரட்டி போடுறான். அதான் புரட்டுங்கிற வார்த்தை அதுல இருந்து வந்தது. அப்போ அவன் செஞ்சது அவனுடைய அகம் சொல்லுது, ஆனா அவனுடைய நாக்கு என்ன சொல்லுது? இல்லைன்னு சொல்லுது.
அவருடைய நாக்கு அகம் சொல்லுவதை இறுகப்படுத்தாம பொய் சொல்லுது. இதுதான் நாகரிகம்ங்கிற வார்த்தை. சரி, அப்ப விஷத்தை எதுக்கு இந்த இடத்துல வள்ளுவர் சொல்றாருன்னா, இந்த விஷத்தை நமக்கு சொல்லல. வள்ளுவர் ஒரே ஒரு குறள்ல மட்டும் தனக்கு முன்னாடி வாழ்ந்த சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற ஒரு மகரிஷிக்காக எழுதிய குறள் இது. அவருடைய வாழ்க்கை வள்ளுவர் காலத்துக்கு ஒரு 300 அல்லது 500 வருஷத்துக்கு முன்னாடி ஐரோப்பால கிரீஸ் நாட்டுல வாழ்ந்தவர் தான் இந்த சாக்ரட்டிஸ். அவரை விஷம் கொடுத்து கொலை செஞ்சாங்க. மகரிஷி அதை சொல்லுவாங்க, எந்த ஒரு ஞானியுமே ஒரு ஞானி வாழும் காலம் தூற்றுவார்கள். அவர் உயிர் குடிக்க ஆசையும் கொள்வார். அவர் உயிர் குடிக்க சதியும் செய்வார். செத்த பிறகு குரு பூஜை செய்வார். அவர் வாழும் பொழுது அவர் கொலை செய்ய பார்ப்பாங்க. அவர் உயிர் குடிக்க ஆசையும் கொள்வார். செத்த பிறகு குரு பூஜை செய்வார் அப்படின்னு இருப்பாங்க. அவ்வளவு கொடூரமான உலகம் இது. அப்போ சாக்ரட்டிஸ்ங்கிற மகரிஷி அந்த காலத்துல ஐரோப்பாவில அவர் சுத்தவெளிதான் தெய்வம்னு அந்த காலத்துல இளைஞர்களுக்கு சொல்லி கொடுத்து இருக்கிறாரு. இவருடைய பிரச்சாரத்தை அந்த உள்ள மதவாதிகள் ஏத்துக்காம அவருக்கு விஷம் கொடுத்து கோணியம் அப்படிங்கிற விஷத்தை கொடுத்து கொலை செய்யறாங்க. அந்த விஷம் தான் அவருக்கு மரண தண்டனை. அந்த தண்டனை, அந்த விஷம் என்ன பண்ணும்னா நம்முடைய கால்ல இருந்து ஆக்டிவேட் ஆகும். கால்ல இருந்து மரத்துக்குண்டே வந்து கடைசியாக நம்முடைய இதயத்தை அட்டாக் பண்ணும். இதயத்தை அட்டாக் பண்ணி இதய துடிப்பை நின்று அந்த உயிர் அவங்க சேர்த்துருவாங்க. இதுதான் கோணிய விஷம். அப்போ சாக்ரட்டிஸ்ட கேக்குறாங்க, நீ இப்ப கூட சொல்லு, நாங்க சொன்னது தப்புதான், நாங்க சொல்ற அவங்களுடைய பழமையான மதத்துல என்ன தெய்வமோ அதையே நீ சொல்லு, நீ பாட்டுக்கு வெட்டவெளி தெய்வம், சுத்தவெளி தெய்வம், தூய வெளி தெய்வம்னு சொல்லிட்டு இருக்காத, இது தப்புன்னு மன்னிப்பு கேளு, நாங்க உடனே இப்ப கூட இதை கேன்சல் பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க. விஷம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது கூட கேட்கறாங்க, இப்ப கூட சொல்லு, நாங்க மாற்று மருந்து கொடுத்து குணப்படுத்துறோங்கிறாங்க. அவர் ஏத்துக்கல. அப்போ நீ மன்னிப்பு கேளு, மாத்திக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த விஷத்தை வாங்கி குடிச்சுக்கிட்டே எதை சொல்றாரு, அந்த உண்மையான தெய்வம் சுத்தவெளிதான் தெய்வம், வெட்டவெளிதான் தெய்வம்னு சொல்லி மக்களுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டே அவர் உயிரை விடுறாரு. இதைத்தான் வள்ளுவர் எழுதினாரு, பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர். தனக்கு விஷமே கொடுத்தாலும் தன்னுடைய மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுதான் என்னுடைய நாக்கு சொல்லும், என்னுடைய நாக்குல இருந்து புரட்டு வராது, பொய் வராது அப்படிங்கிறத உறுதியாக கொண்டு ஞானிகள் இருப்பாங்கன்னு அவங்களுக்கு சொன்னது. இந்த புத்திசாலிகள் என்ன எழுதியிருக்கிறாங்க, நம்ம ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போன இடத்துல விஷத்தை கொடுத்தா சாப்பிட்டு வந்துடணும்னு. என்ன ஒரு அறியாமை இவர்களுக்கு. ஆக்சுவலி இந்த அறியாமையில தான் நம்மளும் இருந்தோம். நம்ம மகரிஷிட்ட வரலன்னா நம்மளும் இதைத்தானே படிச்சுட்டு இருந்திருப்போம். அதனால நம்ம அவர்களை குறை சொல்ல வேண்டியது இல்லை. அப்போ சாக்ரட்டிஸ்ங்கிறதுக்காக அவர் அந்த மகானுடைய தியாகத்தை மதிச்சு எழுதிய குறள். அதாவது ஞானிகளுடைய மன உறுதியை வெளிக்காட்டும் விதமாக இந்த குறள் இருக்கு. இந்த குறளுக்கு பொருத்தமாக ஔவையார் பாத்தீங்கன்னா தன்னுடைய மூதுரைங்கிற நூல்ல மொத்தம் 30 பாடல்கள் இருக்கும். அதுல ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க, சாக்ரட்டிஸுக்கு கரெக்டா பொருத்தமாக இருக்கும். அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேன். அதாவது அந்த தூண், இந்த கல்லாலான பில்லர் இருக்கு இல்லையா, வீட்டுல அந்த தூண்கள் எல்லாம் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணும்னா, அதுக்கு நிறைய வெயிட் மேல ஓவர்லோட் ஆகும் பொழுது அது பிளெக்சிபிள் ஆகுமா, வளையுமா? வளையாது இல்லையா. அது ஒடிஞ்சு விழுந்தாலும் விழுமே தவிர வளைஞ்சி சர்வைவ் ஆகாது. அதைத்தான் சொல்றாரு வள்ளுவர். ஔவையாருங்கிற அந்த மகரிஷி சொல்றாங்க, உற்ற இடத்தில் உயிர் வழங்கும் தன்மையோர் பற்றலரை கண்டால் பணிவரோ, கல் தூண் பிளந்து இருவதல்லால் தளர்ந்து வளையுமோ தான் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதாவது உற்ற இடத்தில் உயிர் வழங்கும் தன்மையோர், இது சாக்ரட்டிஸ்க்காக ஔவையார் எழுதியதாகத்தான் நான் நினைக்கிறேன். உற்ற இடத்தில் உயிர் வழங்கிட்டார் அவரு. உற்ற இடத்துல எந்த இடத்துலனாலும் அது மரணிக்க தயாரா இருக்கிற இவங்க உற்ற இடத்தில் உயிர் வழங்கும் தன்மையோர் பற்றலர் பகைவர்னு அர்த்தம் தமிழ்ல. சரியான இடத்துல தன்னுடைய கொள்கை உறுதிக்காக உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய ஞானிகள் பகைவரை கண்டால் பணிவரோ, சாக்ரட்டிஸ் இந்த மதவாதிகளை கண்டால் பணிவாரோ, கல்லாலான தூண் பெரும் பாரம் தாங்கின் பிளந்து இருவதல்லால் தளர்ந்து வளைஞ்சி சர்வைவ் ஆகுமா, ஆகாது இல்லையா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. வள்ளுவரும் ஔவையாரும் சாக்ரட்டிஸுக்காக மதிச்சு இப்படி எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இந்த நினைவோடு இந்த சிந்தனையோடு இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். இந்த அருமையான நல்லதொரு வாய்ப்பை அளித்த கொளத்தூர் மனவளக்கலை மன்றத்திற்கு நன்றி சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.